ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிமிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து புது ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரேஸ்லெட் வந்து நேம் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் சாம் வந்து இருந்துச்சு. கிட்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு பண்ணுறோன்னா நம்ம கலர்ஸாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஃபார்மலாக டீசெண்டான லுக்கில் வேணும்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தேவையான கலரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து பர்பிளில் பண்ணலான்னு சொல்லி தேடினப்போ எல்லா லெட்டருமே கிடைக்கல. ஸோ இது மட்டும் நான் பர்பிளில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பிங்க் கலர்ல சூஸ் பண்ணப்போ ஒரு லெட்டர் தவிர எல்லாமே கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு தானே மிஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் அந்த ஹார்ட்ல இருந்து பிங்க் கலர்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த லெட்டர்ஸ்லாம் தான் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ வந்து ஒரு எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். இது வந்து பேண்ட் மாதிரி நான் செய்ய போறது கிடையாது. இது வந்து லாக் பண்ற மாதிரி பிரேஸ்லெட்லாம் லாக் பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி வந்து நான் செய்ய போறேன். ஸோ அதுக்கு வந்து 0.5 ஓகே தான் இருக்கும். இப்போ நம்ம எலாஸ்டிக் மாதிரி பண்ணோம்னா அது நம்ம ஸ்ட்ரெச் ஆகுறப்போ அறாம இருக்கணும்னு சொல்லி நம்ம 0.8 யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரிங்கிறதுனால 0.5 நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இதுல வந்து இது ஃபுல்லா நம்ம வந்து கோத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் கோத்து வச்சிருக்கேன். இது அப்படியே நம்ம வந்து ஓரமா வச்சிடலாம். இப்ப அடுத்து நமக்கு தேவையானதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வந்து ரிங்கு, இதை வந்து நான் சின்ன சைஸ்ல எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இந்த லாக் பண்றது, தென் சின்ன சைஸ்ல இருக்கிற இந்த ரிங்கு, அப்புறம் வந்து இந்த லாக்குன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் செயின்ல வந்து நான் வந்து சில்வர் கலர் சூஸ் பண்ண போறேன். ஒரு ஸ்மால் லென்த்துக்கு வந்து இந்த செயின் எடுத்திருக்கேன். இப்ப இதை வந்து நம்ம 2ஆ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சைடு செயின்ல வந்து இந்த ரிங்கும், இன்னொரு சைடு செயின்ல ரிங் யூஸ் பண்ணி இந்த ஊக்கம் வந்து மாட்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி 2 செயின்லயும் வந்து 2 சைடுமே வந்து இந்த மாதிரி ரிங் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். இதுலயும் வந்து 2 ரிங் அட்டாச் பண்ணிருக்கோம். ஒரு சைட்ல மட்டும் இந்த லாக்கையும் சேர்த்து அட்டாச் பண்ணிருக்கோம். இப்போ இந்த எலாஸ்டிக்கோட இந்த 2 சைடு இருக்க ரிங்கையும் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். அட்டாச் பண்ணிட்டீங்களா, நம்மளோட பியூட்டிஃபுல்லான பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து முழுக்க வந்து கஸ்டமைஸ்டான பிரேஸ்லெட் தான். நமக்கு வேண்டிய வேர்டிங்ஸ்ல வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி பிரேஸ்லெட் உங்களுக்கும் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கிஃப்ட் பர்பஸ்க்காக தான் வந்து நான் செஞ்சிருக்கேன். இந்த கலருக்கும் இந்த சில்வருக்கும் வந்து பார்க்கவே ரொம்ப பிரீமியமா அழகா இருக்கு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.